மாவட்டத்தில் போலி பதிவு எண் கொண்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாகன தணிக்கையில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தலைக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகள், ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள், விதிகளை மீறி செல்வோர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வாகன தணிக்கையின் போது போலி பதிவு எண் கொண்ட 2 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார் பறிமுதல் செய்தார். புதுச்சேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் மீது நேற்று அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் காவல் நிலையத்தில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் ஜாதி சான்றிதழ் வழங்க மறுத்த வட்டாட்சியர் பிருத்திவி மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 100 அடி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பின்பு வெளியே அனுப்பினர். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று அமலுக்கு வந்த மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நிலக்கோட்டை அருகே ஊராட்சிக்கு சொந்தமான மோட்டார் அறையின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி அருகே உள்ள ஆவரம்பட்டியைச் சேர்ந்தவர் விஜயராஜா. விவசாயியான இவரது தோட்டத்திற்கு அருகே ஊராட்சிக்கு சொந்தமான பழுதடைந்த மின் மோட்டார் அறையில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அந்த பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் விளாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஷர்மிளா, நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மர்ம நபர்களால் வீசப்பட்ட குண்டு கையெறி குண்டு வகையை சேர்ந்தது என கூறப்படுகிறது. மேலும் அங்கு சிதறி கிடந்த ஆணிகள், சிறிய இரும்பு குண்டுகள் ஆகியவற்றை தடயவியல் நிபுணர்கள் சேகரித்தனர். நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதை சோதனை செய்வதற்காக மின் மோட்டார் அறையில் வீசப்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ருட்டி அருகே தரமற்ற முறையில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அங்குசெட்டிப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவில் புதியதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வராமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மற்றொரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது பழுதடைந்த நிலையில் புதிய நீர்த்தேக்க தொட்டியை பயன்படுத்தினர். ஆனால் நீர் ஏற்றிய சிறிது நேரத்தில் புதிய நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கசிவு ஏற்பட்டதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் நீர்த்தேக்க தொட்டி தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் செந்தில் நேரில் சென்று நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்களிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் கலைந்து சென்றனர். காட்பாடி அருகே தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கம்மவார்புத்தூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயிலில் 20ஆம் ஆண்டாக தீமிதி வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனை சுற்றுப்புற கிராம மக்கள் பயபக்தியுடன் கண்டு களித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்து அதற்குரிய பணத்தை விவசாயிகளுக்கு தராமல் மோசடி செய்தவர் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் சாலை ஏந்தல் பள்ளிக்குண்டாப்பட்டு பகுதியில் நம்மாழ்வார் விவசாய சந்தையில் ஜெய் கணேஷ் என்பவர் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் பணத்தை தராமல் ஏமாற்றி மோசடி செய்துள்ளார்.
நெல்லுக்கு உரிய பணமாக ஜெய்கணேஷ் என்பவர் பல விவசாயிகளுக்கு கொடுத்த வங்கி காசோலையில் பணம் இல்லை என்று வங்கியில் இருந்து திரும்பி வந்தது. இதனால் விவசாயிகள் கடந்த 27ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் விவசாயிகளை ஏமாற்றிய ஜெய்கணேஷ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் தங்களின் நெல்லுக்கு உரிய விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்தின் போது கோரிக்கையினை நிறைவேற்றிய எம்எல்ஏக்கு அரசு பள்ளி மாணவ மாணவியர் நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் தலைப்பில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார். அப்போது அருங்குன்றம், திருநிலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரி செல்வதற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதன் பேரில் சட்டசபையில் இதுகுறித்து போக்குவரத்து துறை அமைச்சரிடம் பேசி பள்ளி மாணவ மாணவர்களின் வசதிக்காக மாலை நேரத்தில் செங்கல்பட்டு பணிமனையில் இருந்து D31 புதிய வழித்தட பேருந்து ஒரகடம் வழியாக திருப்போரூர் சென்றடைய முடிவு செய்து புதிய வழித்தட பேருந்து துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதற்காக பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூரில் நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விவசாய சங்க தலைவர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நீதிமன்றத்தை அவமதித்து சில இடங்களில் விவசாய நிலங்களில் சாலைகள் போடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதற்காக தமிழக காவிரி விவசாய நலச்சங்க தலைவர் PR பாண்டியன் ஆட்சியரின் உதவியாளரிடம் நேரம் கேட்டதாகவும் அதற்கு அவர் 5:30 மணிக்கு மேல் வர சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 5:40 மணிக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அவரது முகாம் அலுவலகம் வந்தபோது அதற்கு ஆட்சியர் தனக்கு கூட்டம் இருப்பதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்திக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த ஆட்சியர் சாருஸ்ரீயை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க தலைவர் விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சில இடங்களில் கட்டப்பட்ட பாலங்களுக்கு அணுகுசாலை அமைக்காமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுத்து வருவதை எடுத்துக் கூறியும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. விவசாயிகள் தன் விளைநிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்து வறட்சி காலங்களில், நீர் பற்றாக்குறை காலங்களில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு மழைநீரை சேமித்து பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் விவசாய குறைத்தினார் கூட்டங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து உரிய விளக்கமளிக்க மறுக்கப்படுகிறது. விவசாய கோரிக்கை அவமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் இருவயல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ளத்தில் கிராமத்தில் உள்ள 14 குடும்பங்கள் சிக்கி பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெள்ள பாதிப்பில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்டு தொரப்பள்ளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலத்தில் பருத்திக்கு அதிக விலை நிர்ணயம் செய்த வெளிமாநில வியாபாரியிடம் உள்ளூர் வியாபாரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 3வது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தின் போது அதிக விலை நிர்ணயம் செய்த வெளிமாநில வியாபாரியிடம் உள்ளூர் வியாபாரி ஒருவர் அதிக விலை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று கூறியதாக குற்றம் சாட்டி பாண்டியன் என்ற விவசாயியை வியாபாரி அடிக்க சென்றதால் வியாபாரியை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உள்ளூர் வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒழுங்குமுறை விற்பனை கூட உயரதிகாரிகளுக்கு விவசாயிகள் புகார் மனு அனுப்ப உள்ளனர். இச்சம்பவத்தால் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.